கத்தரிக்காய் பிரட்டல் பூசணிக்காய் கொஞ்சமா பழப்புளி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட முதல் வேண்டிக் கொண்டு இன்றைக்கு எங்களோட சமையல் என்னன்னு சொன்னால் உவா பூசணிக்காயில் ஒரு குழம்பு, கத்தரிக்காயை பொரிச்ச ஒரு பிரட்டல், பருப்பு என்ன செய்ய கோவா வர ஒரு சம்பல், மற்றது அப்பளம் மிளகா பொரிக்கல, அவ்வளோதான். எண்ணெய் வச்சுட்டு கத்திரிக்காய் பொரிச்சு எடுப்போம். கத்திரிக்காய் போடுறது அரைவாசி நேரத்தில் கொடுக்குறோம். கறிநாவாரி போட்டு கத்திரிக்காய் பிரட்டலுக்கு துவாய் பூசணி இனிக்கும், குழம்பு இனிக்கும். இந்த கறிக்கு நீங்கள் தனியாக கறி மிளகாயும் சேர்த்து சமைக்கலாம். அல்லாட்டிக்கு மச்சமண்டு சொன்னால் கருவாடை போட்டு சமைச்சா இனி இல்லையன்ற சுவையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கு சைவம் பண்ணுறதால இதை தனியாக தான் சமைக்க போகிறோம். கொஞ்சம் கறி சமைக்க முடியல, பச்சை மிளகாயம் போடணும். ஏன்னாடா இனிக்கிற தன்மை இருக்கும், இந்த கிழங்கு இனிக்கும். எடுக்கலைங்களா நல்ல முருகை பொரிக்கணும். துபாய் பூசணிக்காய் அது கோவா. இங்கிலீஷ்ல என்ன கோவா? காபேஜ். அதுக்கு டொமேட்டோ. எதுக்கு தொட்டு காட்டுறதா அப்பா தெரியும். அது லெமன். மண் இல்ல, லெமன். லெமன். பொரிச்ச எண்ணெயே விடுவோம், கொஞ்சம் ஆட்டா போதும். பெருஞ்சீரகம், வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உள்ளியும் இஞ்சியும் இடிச்சு போடுறேன். கொஞ்சமா வெந்தயம், கருவேப்பிலை, பொரிச்சு வச்ச கத்தரிக்காய் சேர்ப்போம். எண்ணெயே இல்லை கத்தரிக்காய்.
தேங்காய் பால், உப்பு, கொஞ்சமா பழப்புளி, கறித்தூள், இந்த கத்தரிக்காய் பிரட்டலுக்கு சோஸும் விட்டு பிரட்டலாம், சீனியும் போட்டு பிரட்டலாம். நாங்கள் ஒன்றும் போடையில ஒரு விருப்பம் வேண்டாம் அப்படி செய்யணும். அட்டை வகை தூள் கணக்காக போட தேவையில்லை, கொஞ்சம் போட்டால் போதும். கத்தரிக்காய் பிரட்டல் தயார். ஆமாம், வெக்கையாக இருக்கு. பெருஞ்சீரகம், கோவா வர, பூசணிக்காய், பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியல், மிளகாய் பொரியல், அப்பளம், ஊறுகாய், கத்தரிக்காய் பிரட்டல், நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். பிள்ளைகள் நித்திர அவருக்கு சாந்தன் உடம்பு சரியில்லைன்றோடு தான் முன்னுக்கு வர இல்லையா, எனக்கு நல்லா இயலாமல் இருக்கான். ஆனால் அவர் தான் வீடியோ எடுக்கிறார், ரெண்டாலும் இயலாதான். நான் தனியாக சாப்பிட எனக்கு போர் அடிக்கும். கூவாமா பழம் ஊறுகாய் தான் எனக்கு நல்ல விருப்பம். துவா பூசணிக்கு அப்படி உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கு. நானே சாப்பிட்டுட்டு இந்த சொல்கிறேன் சமைச்சு போட்டு. கத்திரிக்காய் குழம்பு நல்லா தான் இருக்குது. குழம்பு இல்லை பிரட்டை தனியாக குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. இந்த பிரட்டலுக்குள்ள சோஸ் போடலாம், சீனி போட்டு பிரட்டி சாப்பிடலாம். இதெல்லாம் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சோஸும் போட்டு எல்லாம் சீனி போட்டால்.
பிள்ளைகள் வந்து பகலில் லேசில் படுக்க மாட்டேற மக்கள் எல்லாருக்கும் இந்த காலையில் உடம்பு சரியில்லை. நான் 2 நாளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து விரும்பிட்டேன். இப்போ சாந்தனுக்கும் உடம்பு சரியில்லை, அகலுக்கும் மர்சாத்துக்குமே உடம்பு சரியில்லை. ஆகலை தான் வீடு பகலில் நித்திர உடனே சாப்பிடவும் மாட்டேன் போல இருக்கு. அதுக்கு இஞ்சி போட்டு பிள்ளைண்டிலாம் கொடுத்துட்டு படுத்துட்டேன் மக்கள். ஓகே ரவுகளே, எங்கள்கிட்ட காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல நல்ல காணொலியோடு சந்திப்போம். நன்றி.